அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சூட்சம குருக்கள் பற்றின ஒரு 5 கேள்விகளுக்கான விடைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சூட்சம குருவா இருக்கிறவங்களுடைய வேலை என்ன? இப்போ நமக்கு ஸ்தூல குரு தெரியும், நம்ம நேராக அவங்கள மீட் பண்றோம், ஏதாவது ஒரு வழியில அவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. அது புக் மூலமாகவோ இல்லை அவங்க பேச்சுக்கள் மூலமாகவோ இல்லை அவங்களோட வீடியோஸ் பார்க்கறது மூலமாகவோ நம்ம அவங்க என்ன விஷயத்த சொல்ல விரும்புறாங்களோ அதை உள்வாங்கிக்கிறோம். பட் இந்த சூட்சம குருக்கள் அப்படின்றவங்க நமக்குள்ள என்ன விஷயத்த செய்யறாங்க, எதற்காக சூட்சம குருவினுடைய தேவை இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கும் மென்மையான உணர்வுகளை உணர முடிகிறதா என கவனியுங்கள், அந்த உணர்வில் தியானம் செய்யுங்கள், அந்த உணர்வில் நீங்கள் தீர்மானிக்க எதுவும் இல்லை, அந்த உணர்வில் மட்டும் லயித்திருக்கவும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தேன். அப்போ ஒருத்தங்க அதுக்கு ரிப்ளை பண்றாங்க, உணர்ற மாதிரி இருக்கும் ஆனா தாட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த சூட்சம குருக்களுடைய வேலையே இந்த இடத்துல தான் நடக்கும். நமக்கு தியானத்துல சில அனுபவங்கள் கிடைக்கும், சில உணர்வுகள் கிடைக்கும். ஆனா திரும்ப அதே உணர்வு நிலைக்கோ இல்லை திரும்ப அதே அனுபவத்துக்கோ நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த அனுபவங்கள் கிடைக்காது, இல்லை அந்த உணர்வு நிலைகளுக்குள்ள போக முடியாது. இந்த சூட்சம குருக்கள் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளை மீண்டும் அதே மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யறாங்க தியானத்துல. ஸோ இங்க தான் சூட்சம குருக்கான வேலை அப்படின்றது நடக்கும். நாம நிறைய பேரை குருவா ஏத்துட்டு இருப்போம், இல்லை இவர் தான் என்னோட சூட்சம குரு, என்னை வழிகாட்டுறாரு அப்படிலாம் நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனா அவங்க உண்மையாவே உங்களுக்கு சூட்சம குருவா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. யார் உங்களுக்கு சில தியான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க தான் உங்களை சூட்சமமா உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஒரு சூட்சம குருவினுடைய பணியா இருக்கும். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், நாம இந்த சூட்சம குருவை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ சூட்சம குருவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய அறியாமை அல்லது நம்முடைய பக்குவமற்ற தன்மையை தான் குறிக்குது. சூட்சம குருக்களுக்கு பிசிக்கல் ஃபார்ம் அப்படின்றது கிடையாது, அவங்கள நம்ம பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. அவங்கள பார்க்கறது அப்படின்றது அது நம்முடைய புற கண்களாலேயோ இல்லை அகக்காட்சிகள் மூலமாகவோ நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. சூட்சம குருவினுடைய தரிசனம் இல்லை சூட்சம குருவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது நாம ஏமாத்திக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கும். சூட்சம குருவினுடைய உணர்வின் தன்மையை நம்ம உணர்ந்துக்கலாம், அதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ சூட்சம குருவை நான் பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கும். மூன்றாவது, இந்த சூட்சம குருவினுடைய பணிகள்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எல்லா சூட்சம குருவும் ஒரே மாதிரி வேலைகளை தான் செய்யறாங்களா அப்படின்னா, சில சூட்சம குருக்கள் சக்தி நிலைகளை பயன்படுத்தி வேலைகள் செய்யறாங்க, சில சூட்சம குருக்கள் சக்தி நிலை கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையை வச்சு நம்மளுக்குள்ள வேலை செய்யறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த அனுபவத்தை திரும்ப கிடைக்கிறதுக்கு இல்லை நம்ம மன உணர்வுகள் மீண்டும் அதே மாதிரி மேல்மட்ட ஆன்மீக உணர்வு நிலைகளுக்குள்ள போறதுக்கு உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அவங்களோட ஜாப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல சக்தி நிலைகளை வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஈஸியா அந்த அனுபவ நிலைகள் கிடைக்கும். ஆனா அது எல்லாமே டெம்பரரியா இருக்கும். சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாலே அதுல கண்டிப்பா மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். சக்தின்றது எப்பவுமே நிலையான ஒன்னா இருக்காது, அது மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஸோ அந்த சக்தி நிலைகள் மாறும்போது நமக்குள்ளேயும் அந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய தன்மைன்றது மாற்றம் ஏற்படலாம். இது சக்தி நிலை குருக்கள் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ சக்தி நிலை குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஈஸியா நமக்கு அதை உணரவும் வைப்பாங்க. நிறைய பேர் நம்மளே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என் தலை யாரோ தொட்ட மாதிரி இருந்தது, இல்ல என்னோட குருவோட பிரசன்ஸை நான் ஃபீல் பண்றேன் மெடிடேட் பண்ணும்போது, இல்ல நான் எங்கெல்லாம் போறேனோ என்னை யாரோ கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நான் உணர்றேன். ஸோ இதெல்லாம் சக்தி நிலையில இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள். இது நம்ம உணர முடியும், ஆனா இது நிலையானது கிடையாது. ஸோ உங்களோட லைஃப்ல கடைசி வரைக்குமே நீங்க அந்த மாதிரி ஒரு உணர்வு நிலையில இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சக்தியில மாற்றம் ஏற்படும் போது இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா தெரியக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு காணாம போயிடும். ஆனா சில குருமார்கள் சக்தி நிலை கடந்து சூட்சமமா நம்மளை வழிகாட்டுவாங்க. இவங்களை நம்ம பெருசா ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டோம், பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இவங்க நம்மளை பெருசா அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. எங்க சக்தி இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு அட்ராக்ஷன் அப்படின்றது ஈஸியா நடக்கும். நம்முடைய நார்மல் லைஃப்ல பாத்துட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகணும்னா அவங்களுக்கு சில புற அடையாளங்களை மேம்படுத்திக்க வேண்டியது இருக்கும். அவங்களுடைய அழகை கூட்டிக்கிறதோ, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ, அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அட்ராக்ட் ஆகும். ஆனா உண்மையா ஒரு மனிதனுடைய கேரக்டரை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகிறது இமீடியட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு செயல் நடக்கும்போது தான் நம்ம அதை புரிஞ்சுப்போம் அவங்களோட ரியாலிட்டி என்னன்னு. அதே மாதிரிதான் இந்த சக்தி நிலையிலிருந்து செயல்படக்கூடிய குருக்களோட இணைப்புன்றது மிக ஈஸியா ஏற்படலாம், ஆனா அது நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சக்தி நிலை கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்புல இருந்து வேலை செய்யறவங்க, அதாவது நம்மளுக்குள்ளேயே போயிட்டு அந்த வேலையை பண்ணுவாங்க. அங்க சக்திக்கு வேலையே கிடையாது, நம்முடைய தன்மையே அந்த மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் சூட்சமா நமக்கு வழி நடத்துறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள மாஸ்டராகவே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ சூட்சமா இருந்து வழி நடத்துறவங்க இந்த 2 வகைகளில் செயல்படுவாங்க. ஒன்று சக்தி நிலை, இன்னொன்று சக்தி நிலை கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையை வச்சு பயன்படுத்துறவங்க.
ஸோ அடுத்த கேள்வி வந்து, இந்த மாதிரி சூட்சம குருக்களாக இருக்கிறவங்க மனித பிறவி எடுத்து மக்களை வந்து வழி நடத்த வருவாங்களா அப்படின்னா வாய்ப்புகள் மிக குறைவு. சூட்சம குருவா இருக்கிறவங்களுடைய தன்மை அப்படின்றது வந்து சூட்சமமா இருக்கிறதுக்கு தான் விரும்பும். ஆனால் இதுலேயே இன்னொரு கேள்வியும் வருது. இந்த மாதிரி சூட்சம தன்மையில் இருக்கிறவங்க வந்து காலத்தினுடைய கட்டுப்பாட்டிலையோ அல்லது கர்மாவினுடைய கட்டுப்பாட்டு கீழேயோ இருப்பாங்களா அப்படின்னா கர்மாவினுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கர்ம விளைவுகளுக்கு வந்து ஆட்பட மாட்டாங்க. அதே மாதிரி காலத்தோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருப்பாங்களா, அவங்களுக்கும் டைம் அப்படின்ற டைமென்ஷனுக்குள்ள தான் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னா டைரக்டா டைம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாது. ஆனால் இன்டைரக்டா டைமோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. இதை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ 9 to 5 உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 9 to 5 அப்படின்றது வந்து நீங்கள் அந்த ஆஃபீஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் அன்னைக்கு இல்லை அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களோட ஓன் டைமாக இருக்கும். அதே மாதிரி தான் சூட்சம குருவினுடைய பணியை செய்கிறவங்க எவ்வளவு நாள் அந்த பணியை செய்கிறாங்களோ அவ்வளவு நாள் காலத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருப்பாங்க. சூட்சம குருவினுடைய வேலை என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆன்மாக்கள் எத்தனை முறை பிறப்பெடுத்து அந்த மாஸ்டருடைய தன்மைக்கு போகுதோ அது வரைக்கும் அவங்க இருந்து வழிகாட்டணும். சூட்சம குருக்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றது கிடையாது. ஆனால் அதே வேளையில் இங்கே இருக்க ஆன்மாக்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கிறதுனாலையும் பிறவி சூழல் இருக்கிறதுனாலையும் அந்த ஆன்மா முக்தி அடைகிற வரைக்கும் சூட்சம குருவினுடைய வேலை தொடரணும் அப்படின்றதுனால சூட்சம குருவினுடைய பணி அப்படின்றது டைமோட கண்ட்ரோல் கீழே இருக்கும். பட் சூட்சம குருக்களுக்கு டைமோட கண்ட்ரோல் கிடையாது. இதுக்கு அடுத்தது 5வது ஒரு ஃபேண்டசியான ஒரு கேள்வி. சூட்சம உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா என்னது, வேற்று கிரகவாசிகளா இல்லை என்னது அப்படின்ற ஒரு கேள்வி. சூட்சம உலகம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வேற்று கிரகமும் கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து அப்படி ஒரு பிலீஃப் வச்சுருக்காங்க, இந்த ஸ்டார் சிஸ்டம்லேருந்து இப்படிலாம் மக்கள் வருவாங்க அப்படி. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சூட்சம குருக்கள் அப்படின்றது நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்துகிட்ருக்கோம், அதனால் நமக்கு இதெல்லாம் தெரியுது. சூட்சம குருக்கள் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன், அவங்க இருக்கக்கூடிய டைமென்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அவங்க வேறு பிளானட்லேருந்து வரக்கூடிய ஏலியன்ஸோ இல்லை சூட்சம உலகம் அப்படின்னா வேறு எங்கேயோ பூமியிலேருந்து தள்ளி இருக்குதோ அப்படிலாம் இல்லை. சூட்சம உலகம் முழுக்க முழுக்க பூமியை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு உலகம். இங்கே நம்ம பிறப்பெடுத்து வந்து இந்த வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். பிறப்பெடுக்காமல் அதே வேலைகளை செய்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு சில ஆன்மாக்கள் அதிர்வு நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம சூட்சம குருன்னு சொல்கிறோம். அந்த அதிர்வு நிலைகள் சேர்ந்து அந்த தளத்தை நம்ம சூட்சம உலகம் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ இதெல்லாம் சூட்சம குரு பற்றின ஒரு பேசிக்கான விஷயம். இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. சூட்சம குரு இவர் தான் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன், அவர்கிட்ட இருந்து நான் எப்படி கைடன்ஸ் வாங்குறது அப்படின்றது. ஸோ சூட்சம குருவினுடைய கைடன்ஸ் வாங்குறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சூட்சம குருவினுடைய ஆன்மாவினுடைய தன்மை என்னவோ அந்த தன்மையை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை அந்த தன்மை நிலையை அடையக்கூடிய வகையில் நீங்கள் தியானம் செய்யணும். அப்படி தியானம் செய்கிறீங்க அப்படின்னா சூட்சம குருவினுடைய இணைப்பு ஏற்பட்டு அந்த வழிகாட்டுதல்கள் வந்து ஈஸியாக நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வழிகாட்டுதல்கள் 2 நிலையில் நடக்கலாம். சக்தி நிலையிலையும் நடக்கலாம், சக்தி நிலை கடந்து இருக்கக்கூடிய இருப்பு நிலையிலையும் நடக்கலாம். சக்தி நிலையில் நடக்கிறது ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி, போட்ட உடனே டக்குன்னு வேலை செய்யும். பட் சக்தி நிலை கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையில் ஒர்க் பண்ணுறது தமிழ் மெடிசன் மாதிரி ஸ்லோவாக உள்ளுக்குள்ளே போய் ஒர்க் ஆகலாம். பட் சக்தி நிலையில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கனெக்ஷன்ஸ், அவங்களுடைய வேலைகள் வந்து டெம்பரவரியாக இருக்கும். இருப்பு நிலையிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுடைய வேலை ரொம்ப டீப்பாகவும் அதே வேலையில் நம்மளை மாஸ்டராக மாற்றக்கூடிய வகையிலையும் இருக்கும். இந்த வீடியோ பதிவு என்னோட பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் குருன்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நன்றி.